இன்றைய தியானம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எபேசியர் 5:18-19. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய மக்களுக்கு எழுதும்பொழுது நாம் ஆவியினால் நிறைந்து வாழ வேண்டும் என்பதை முக்கியப்படுத்தத்தான் இந்த வசனத்தில் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அப்படிங்கிறத எழுதிட்டு, அப்போ நம்ம எதனால் நம்ம நிறையணும்னா ஆவியினால் நிறைந்து. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர் சபைக்கு எழுதுகிறாரு. சபைக்கு எழுதும் பொழுது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்று எழுதுகிறார். அப்படியானா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சபைக்கு போகிறாங்க தான். அது எந்த சபைன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சபைக்கு போகிற அநேக கிறிஸ்தவர்கள் எல்லா விதமான குடிப்பழக்கத்திற்கும், இன்னும் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் போன்ற எல்லா பாவத்துக்கும் அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதை அறிஞ்சு தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த ஒரு ஆலோசனையை அந்த சபையாருக்கு கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் ஆவியினால் நிறைந்து வாழணும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்வோமானால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. நம்ம சங்கீதம் பாடுவோம், கீர்த்தனையினால, ஞான பாட்டுனால ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி நீங்கள் கீர்த்தனம் பண்ணி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று இந்த 5ஆம் அதிகாரத்தில் அநேக முக்கியமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எதனால் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 5ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கிளியராக கலாத்திய சபையாருக்கு எழுதும்பொழுது எழுதுகிறாரு, உங்களுக்குள்ள மாம்ச கிரியைகள்லாம் இருக்கக்கூடாது. பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு, அப்போ நம்ம எதனால் நிறைந்து இருக்கணும்னு 22 25 வரைக்கும் அவர் மிக தெளிவாக சபைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாருங்க? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் சரி அதன் ஆசை இச்சைகளையும் சரி சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நாம் ஆவியினால் பிழைத்திருக்கணும், ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஆவியினாலே நாம் உண்மையாகவே பிழைச்சிருக்கணும். அப்படின்னா ஆவியின் கனிகள் எல்லாம் எனக்குள்ள உங்களுக்குள்ள காணப்படணும்னு தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாட போகிறோம். ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்கள் ஆவியினாலே நிறைந்து ஆவியினாலே நடக்க, ஆவியினாலே பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும்னு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினாலே நடக்கிறவங்க இன்னொரு காரியத்தையும் பவுல் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வெறி கொள்ளுவார்கள். இப்போ துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்றவங்க எப்படி எதனால் நிறைஞ்சிருப்பாங்கன்னு நமக்கு புரியுது இல்லையா? அவங்களுடைய ஜீவியம் இருட்டுக்குள்ளே இருக்கும், ராத்திரியில் வெறி கொள்ளுவாங்க. ரட்சிக்கப்பட்ட மகனே மகளே,
நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரோ மதுபான வெறி கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். சங்கீதக்காரராகிய தாவீது 63ஆம் சங்கீதத்திலே 3 முதல் 5 வரை உள்ள வசனத்தில் எழுதும் பொழுது, ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், ஆவியினாலே நிறைந்து வாழ்கிறவன் எப்பொழுதும் கர்த்தரை சங்கீதங்களினால், ஞான பாட்டுகளினால், கீர்த்தனைகளினால் நம்முடைய இருதயத்தில் பாடி துதிப்போம் என்று நம்ம வாசித்தோம். இங்கு தாவீது சொல்றாரு, என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும். ஏன்னா ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை தான் நல்லது. என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து இந்த நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று எழுதுகிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையிலே ஸ்தேவானை குறித்து நாம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்வோமானால் மாம்சத்தின்படி வாழ மாட்டோம், பகலுக்குரியவர்களாய் வாழ்வோம். நம்ம பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவர்களாய் வாழ்வோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எபேசியர் 5:18-19 வாசித்தது போல நாங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு எங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண, எப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருப்பார்களானால் அவர்களை தயவு செய்து ஆண்டவரே மாம்ச கிரியைகளை எல்லாம் அழித்துவிட்டு ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே பிழைத்து, ஆவியினாலே நடக்க, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.